ஹலோ guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட்டிவ் ரைட்டிங் அண்ட் டே ட்ரீமிங் அப்படிங்கிற எஸ்ஸேயோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். இது யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்மண்ட் ஃப்ராய்ட். இந்த டாபிக் வந்து எந்த பேப்பருக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்டெம்பரரி லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படிங்கிற பேப்பருக்கு கீழே வருது. சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சிக்மண்ட் ஃப்ராய்ட் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் வந்து சிக்மண்ட் ஃப்ராய்ட் வந்து தெரிஞ்சிருக்கும். அண்ட் அவரை பற்றின ஒரு டீட்டெயில்டான இன்ட்ரோ வந்து ஷார்ட்டாக பார்த்து முடிச்சிடலாம். இவர் வந்து ஒரு ஆஸ்திரேலியன் நியூராலஜிஸ்ட் அண்ட் இவர் தான் வந்து ஃபவுண்டர் ஆஃப் சைக்கோ அனாலிசிஸ். அதோட சைக்கோ அனாலிசிஸோட ஃபவுண்டர் வந்து நம்மளோட ஃப்ராய்ட் தான். இவர் வந்து ஜூயிஷ் பேரண்ட்ஸ்க்கு வந்து பிறந்திருக்கிறாரு மௌரியால. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து எதுக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹியூமனோட மைண்டை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நிறையவே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. நாசிஸ் வந்து ஆஸ்திரேலியாவை அட்டாக் பண்ணும்போது அவர் வந்து அங்கே தான் இருந்திருக்காரு. அதுவும் இல்லாமல் இவர் வந்து வயனால வந்து வாழ்ந்திருக்காரு, ஒர்க் பண்ணியிருக்காரு, கிளினிக்கல் ப்ராக்டிஸும் எடுத்திருக்காரு அந்த இடத்துல வந்து 1886 வந்து. அப்புறம் ஜெர்மன் ஆனசேஷன் ஆஃப் ஆஸ்திரேலியா வந்து எப்போ நடந்தது அப்படின்னா மார்ச் 1938 வந்து நடந்திருக்கு. அப்போ வந்து ஃப்ராய்ட் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா இருந்து வந்து எஸ்கேப் ஆயிருக்காரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாசிஸ் ப்ரிசெகேஷனுக்காக வந்து அவர் வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆயிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவரோட கான்ட்ரிபியூஷன் எல்லாம் நிறைய எதுக்கு கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சைக்கோ அனாலிட்டிக் தியரி எழுதுறதுக்காகவும் அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்காகவும் வந்து நிறையவே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அப்புறம் அவரோட இம்பார்ட்டண்டான ஒர்க்ஸ் வந்து என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்டடீஸ் இன் ஹிஸ்ட்ரியா, த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ், த சைக்கோபத்தாலஜி ஆஃப் எவ்ரிடே லைஃப், த இக் அண்ட் ஈட் அப்படிங்கிறது வந்து இவரோட இம்பார்ட்டண்டான ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற எஸ்ஸே பற்றி வந்து ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துலாம். நம்ம பார்த்த மாதிரி தான் வந்து சிக்மண்ட் ஃப்ராய்ட் வந்து ஃபாதர் ஆஃப் சைக்கோ அனாலிசிஸ். இவரோட கான்ட்ரிபியூஷன் ஃபுல்லாகவே எதுக்கு நிறைய கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஹியூமன் மைண்டுக்கும், அப்புறம் வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து அன்கான்ஷியஸாக வந்து எப்போ ஆகிறோம் அண்ட் ஹியூமனோட பிஹேவியர் வந்து எப்படி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, ஒரு க்ரியேட்டிவிட்டிக்கு ஹியூமனோட பிஹேவியர் வந்து எந்த அளவுக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றிலாம் வந்து டீட்டெயில்டாக வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொன்னது வந்து இவர் தான். ஒரு கிரியேட்டிவ் ரைட்டிங் அண்ட் டே ட்ரீமிங் வந்து ஒரு இன்ஃபார்மலான டாக் அப்படின்னு சொல்லிட்டு சிக்மண்ட் ஃப்ராய்ட் வந்து 1907 சொல்லியிருக்காரு. அதாவது கிரியேட்டிவ் ரைட்டிங் சொல்ல வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் நோட்ஸ் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிளியராக புரியும் அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். கிரியேட்டிவ் ரைட்டிங் அண்ட் டே ட்ரீமிங் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ஃபார்மலான டாக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிக்மண்ட் ஃப்ராய்ட் வந்து 1907 வந்து சொல்கிறாரு. அண்ட் இது வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1908 தான் வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. எப்படிலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் வச்சு பப்ளிஷ் பண்ணுறாருன்னா, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டே ட்ரீமிங் அண்ட் கிரியேட்டிவ் ரைட்டிங். அதாவது டே ட்ரீமிங்க்கும் கிரியேட்டிவ் ரைட்டிங் ஆர்ட்டுக்கும் வந்து என்ன சம்மந்தம், அதோட ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம சிக்மண்ட் ஃப்ராய்ட் வந்து டீட்டெயில்டாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ராய்ட் வந்து அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட்டிவ் ரைட்டிங் இருக்கு இல்லையா, கிரியேட்டிவ் ரைட்டிங் வந்து ஒரு டீப்பான ஒரு கனெக்டட் வித் ஃபேண்டசி அண்ட் டே ட்ரீமிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நம்மளோட கிரியேட்டிவ் ரைட்டிங்க்கு ஒரு முக்கியமான காரணம், கிரியேட்டிவ் ரைட்டிங்க்கும் நம்மளோட ஃபேண்டசிக்கும் டே ட்ரீமிங். ஃபேண்டசின்னா உங்களுக்கு தெரியும் அண்ட் டே ட்ரீமிங்னாலும் தெரியும். டே ட்ரீமிங்னா நம்ம வந்து இப்போது மேபி நிறைய கிளாஸஸில் வந்து போரி அடிச்சது அப்படின்னா நம்ம வந்து உட்காந்துட்டு இருக்கிற ஃபிசிக்கலி நம்ம ப்ரெசன்ஸாக இருப்போம், நம்ம மென்டலி ஆப்சன்ஸாக இருப்போம். நமக்கு என்ன தோணுதோ அதை வந்து நம்ம டே ட்ரீம் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு நம்மளோட கிரியேட்டிவ் ரைட்டிங்க்கு ஃபேண்டசி அண்ட் டே ட்ரீமிங் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் கனெக்டடாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த டே ட்ரீமிங் அண்ட் ஃபேண்டசி வந்து எப்படி எதெல்லாம் ஆக்குபை பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் மைண்ட் அது வந்து ஒரு இமேஜினேட்டிவான ஒர்க். நம்ம வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக நம்ம யோசிப்போம். நம்ம இமேஜினேட்டிவ் அந்த நம்மளால் செய்ய முடியாதது செய்யக்கூடியது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து யோசிப்போம். அது எல்லாமே வந்து சொல்கிறாங்க. அந்த எஸ்ஸே வந்து 2 பார்ட்டாக வந்து நம்மளோட சிக்மண்ட் ஃப்ராய்ட் வந்து டிவைட் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சைல்ட் பிளே, ஃபேண்டசி அண்ட் டே ட்ரீமிங். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம சைல்டு பிளே, ஃபேண்டசி அண்ட் டே ட்ரீமிங்கோட ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அண்ட் தென் செகண்ட் பார்ட்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப்
வித் த ப்ராசஸ் ஆஃப் லிட்ரரி ஆக்டிவிட்டி. இந்த ரிலேஷன்ஷிப் அதாவது நம்ம பார்த்தோம் இல்லையா, சைல்ட் பிளே, ஃபேண்டசி அண்ட் டே ட்ரீமிங்க்கு இது மூணையுமே வந்து லிட்ரரி ஆக்டிவிட்டியில வந்து அது எந்த அளவுக்கு ஒரு ப்ராசஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதெல்லாமே சொல்ல சொல்ல நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் எஸ்ஏல வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைல்ட் பிளே. சைல்ட் பிளே அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சின்ன வயசுலயா இருக்கலாம். இப்போ வந்து நீங்க வந்து ஏதாவது குழந்தைங்கள பார்த்துட்டு இருக்கலாம். ஆனா அந்த குழந்தைங்கலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள சுத்தி யாரு இருக்கா, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எத பத்தியுமே கேர் பண்ணாம அவங்களோட ஓனான வேர்ல்ட வந்து அவங்க செம ஹாப்பியா வந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. நம்ம வந்து அவங்கள நோட் பண்றோம் பண்ணல அப்படிங்கறதெல்லாம் யோசிக்காம அவங்களுக்கு என்ன தோணுதோ வந்து அதை வச்சு விளையாடுவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட வேர்ல்டுல வந்து நம்ம பெரியவங்க இருக்காங்க இல்லையா, அதாவது எங்க சின்ன குழந்தைங்க வந்து அவங்க அம்மா அப்பாவை பத்தி ஒரு என்ன இமேஜினேஷன் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க அறிவுக்கு எட்டின மட்டும் வந்து அவங்க அம்மா அப்பா வந்து எந்த மாதிரி வந்து லைஃப் லிவ் பண்றாங்க அப்படிங்கறத பாத்துக்குவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ சின்ன பிள்ளைங்கலாம் டீச்சர் விளையாட்டு விளையாடுவாங்க, சோறு பொங்கி விளையாடுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து அம்மா அப்பாவோட ஒரு சைடரை மட்டும்தான் பார்த்திருப்பாங்க. இப்போ வந்து அப்பா பேக்கை தூக்கி போட்டு ஆஃபீஸ்க்கு போறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஆனா அந்த ஆஃபீஸ்ல என்னென்ன பிரச்சனைலாம் இருக்கும் அப்படிங்கிறது வந்து அந்த சில்ட்ரன்ஸ்க்கு தெரியாது. அந்த சைல்ட் பிளேல வந்து அந்த பிரச்சனையெல்லாம் அவங்க கொண்டு வர மாட்டாங்க. ஆனா பட் ஆஃபீஸ்க்கு போற மாதிரி, ஆஃபீஸ்ல விளையாடுற மாதிரி வச்சு செய்வாங்க. அம்மா சோறு பொங்குறாங்க வைக்கிறாங்கன்னு தெரியும். ஆனா அதுல எவ்வளவு கஷ்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சில்ட்ரனுக்கு வந்து தெரியாது அப்படிங்கிறத சொல்றாங்க. அதாவது அந்த சில்ட்ரன்ஸ் வந்து எதை பத்தியுமே கவலைப்படாம அவங்களோட ஓன் வேர்ல்ட வந்து விளையாடுறதுதான் வந்து சைல்ட் பிளே. நம்மளோட ஆத்தர் வந்து இந்த எஸ்ஏ வந்து எப்படி ஆரம்பிக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஸ்டார்ட் பண்றாருன்னா, எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் வந்து ஒரு பொயட் வந்து இருக்காரு. எல்லாரோட ஹார்ட்லயும் வந்து ஒரு பொயட் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் தென் என்ன சொல்றாங்கன்னா, எவ்ரி சைல்டு இன் அ பிளே இஸ் எ கிரியேட்டிவ் ரைட்டர். ஒவ்வொரு சைல்டுமே வந்து அவங்க விளையாடுறப்ப வந்து அவங்களுமே வந்து ஒரு கிரியேட்டிவான ரைட்டர் தான். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தோன்றதை எல்லாமே வந்து அவங்க விளையாடுவாங்க. யாரை பத்தியுமே யோசிக்க மாட்டாங்க. ரொம்பவே கிரியேட்டிவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் அவர் வந்து கம்பேர் பண்றாரு சைக்காலஜிக்கல் டைனமிக்ஸையும் அப்புறம் மைண்ட் ஆஃப் அ சைல்ட் அட் பிளேயையும் வந்து கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆத்தரோட கிரியேட்டிவ் எனர்ஜி மாதிரி இருக்குமா. அந்த சில்ட்ரன்ஸோட மைண்ட் செட்டுமே ஒரு கிரியேட்டிவ் ரைட்டிங் எழுதுற ஆத்தரோட மைண்ட் செட் அளவுக்கு வந்து அந்த இதுல எனர்ஜி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து அவங்க டிஃப்ரெண்டா கிரியேட்டிவா யோசிப்பாங்க, அந்த சில்ட்ரன் வந்து யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சைல்ட் அட் பிளே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட ஓன் வேர்ல்டு வந்து அவங்க கிரியேட் பண்ணிக்குவாங்க. அந்த வேர்ல்டுல வந்து அவங்க ராஜாவா இருக்கலாம், ராணியா இருக்கலாம், என்ன வேணா ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன் என்ன வேணா இருக்கலாம். அவங்களோட ஓன் வேர்ல்ட்ல வந்து அவங்களே வந்து கிரியேட் பண்ணிக்குவாங்க. அண்ட் தென் சைல்டு வந்து ரொம்பவே குவைட் சீரியஸா இருப்பாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க பிளே பண்ணும்போது அண்ட் ட்ரீட்டட் அ வேர்ல்டு கிரியேட்டட் பை ஹிம், அதுல வந்து அவங்க ரொம்பவே சீரியஸா இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்றாங்கன்னா அந்த வேர்ல்டுக்குள்ள வந்து அவங்க ரொம்ப சீரியஸா போய் விளையாடுவாங்க. அண்ட் தென் அவங்க வந்து இமேஜினேஷன், அவங்க அந்த வேர்ல்ட்ல வந்து அவங்க இமேஜின் பண்றது எல்லாமே அட்மோஸ்ட் ஒரு இயரஸ்னஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த டிஸ்டிங்ஷன் வந்து என்ன சொல்றாரு அந்த டிஸ்டிங்ஷனை வந்து ஃபெராய்டு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சைல்ட் பிளேயும் வர்சஸ் ரியாலிட்டி, அந்த சைல்ட் பிளேக்கும் அந்த ஒரு சைல்டு விளையாடுறதுக்கும் ரியாலிட்டியான வேர்ல்டுக்கும் ஒரு டிஸ்டிங்ஷன் இருக்குது அப்படிங்கிறத சொல்றாரு. இட் பிரிங் அஸ் டு ஆல்ரெடி ஃபெமிலியர் பீஸ் ஆஃப் விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட். இப்போ வந்து சில்ட்ரனுக்கு வந்து நிஜமா நடக்காதது எல்லாமே, ரியாலிட்டியில வந்து அவங்களுக்கு நடக்காதது எல்லாமே வந்து அவங்க இமேஜின் பண்ணி அவங்க சைல்ட் பிளே மூலியமா வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்குவாங்க. அதாவது சைல்ட் பிளே மூலியமா அவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுதான் வந்து சைல்ட் பிளே. சைல்ட் பிளே வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சைல்ட் பிளே அப்படின்னா ஒரு குழந்தை வந்து அதோட வேர்ல்டை வந்து அதுவாகவே ஓனாகவே கிரியேட் பண்ணிக்கும். யார் என்ன பண்ணுறாங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே கண்டுக்காது. அந்த சைல்ட் பிளேயோட எனர்ஜி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரியேட்டிவ் ரைட்டர் எனர்ஜி லெவலுக்கு வந்து இருக்கும். நம்மளோட பாட்டம் ஆஃப் த ஹார்ட்ல வந்து எல்லாருமே வந்து ஒரு பொயட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபெராய்டு சொல்றாரு. இது எல்லாமே யார் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்மண்ட் ஃபெராய்டு வந்து அவரோட எஸ்ஏல சொல்றாரு. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டே ட்ரீமிங் ஆர் ஃபேண்டசி. நார்மலாக வந்து நம்ம ஃபேண்டசிக்கு வந்து FANTASY அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். அந்த ஃபேண்டசி வேற, இந்த ஃபேண்டசி வந்து வேற. இது வந்து டே ட்ரீமிங் ஆர் ஃபேண்டசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டே ட்ரீமிங் ஆர் ஃபேண்டசி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம சைல்டு பார்த்தோம் இல்லையா, அந்த சைல்டுஹுட் எல்லாமே வந்து சைல்டுஹுட்ல இருந்து கொஞ்சம் டீனேஜை தாண்டி வந்து காலேஜ் அந்த டைமிங்ல உள்ளதை வந்து இந்த டே ட்ரீமிங் அண்ட் ஃபேண்டசியில வந்து சொல்றாங்க. டே ட்ரீமிங் அண்ட் ஃபேண்டசில
இந்த டே ட்ரீமிங் அண்ட் ஃபேண்டசிக்கு வந்து நம்ம எப்படி வர்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்னதுல வந்து விளையாண்டுட்டே இருப்போம். குட்டி பிள்ளையா இருக்கும்போது நம்ம விளையாண்டுட்டே இருப்போம். நம்ம மைண்ட் வந்து நமக்கே தெரியாம சீரியஸா அதுக்குள்ள வந்து அடிக்ட் ஆயிரும். நம்ம வந்து அந்த சைல்ட் பிளேல வந்து ரொம்பவே ப்ளஷரபிளா இருந்திருப்போம். அந்த ப்ளஷர்ல வந்து ப்ளஷரபிளா இருந்துட்டு நம்மளால அதுல இருந்து வெளியே வர முடியாது. ஆனா நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த சைல்ட் பிளே வந்து நம்மளால திரும்ப பண்ண முடியாது. ஸோ யாருக்குமே சொல்லாம நமக்குள்ள நம்ம வந்து டே ட்ரீமிங் பண்ண ஆரம்பிக்கிறோம். யாருக்குமே நம்ம அதை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நமக்குள்ள வந்து நம்மளோட டே ட்ரீமிங் எல்லாருக்குள்ளேயுமே வந்து நிறைய வந்து சீக்ரெட்ஸ் இருக்கும். அதுவும் இல்லாமல் அவங்க வெளியே சொல்ல முடியாத டிசைர்ஸ் நிறையவே இருக்கும். அது எல்லாமே டே ட்ரீமிங் ஆர் ஃபேண்டசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டே ட்ரீமிங் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னா, நம்மளோட மைண்ட் வந்து ஏதாவது வேண்டர் பண்ணும்போது, ஏதாவது ஃபேண்டசி வந்து கிரியேட் பண்ணணும்னு தோணும் போது, அப்புறம் வந்து ஏதாவது டிஃப்ரெண்டான சினாரியோ வந்து நம்ம நினைச்சு பார்க்கும்போது வந்து டே ட்ரீமிங் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம மைண்ட் எதுக்காவது ஆசைப்படலாம், அது வந்து கிரியேட் பண்ணலாம். அண்ட் நம்ம லைஃப்ல வந்து நிஜமா ரியல் லைஃப்ல நடக்காதது எல்லாமே வந்து நினைச்சு பார்க்கும்போது அது வந்து டே ட்ரீமிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த டே ட்ரீமிங் வந்து எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட டிசையர்ஸ் அண்ட் விஷஸ் வந்து எப்போ அது நடக்கல, ரியல் லைஃப்ல வந்து அது நடக்கல, அது வந்து நடக்காது. ஆனா அது வந்து டே ட்ரீமிங்கா வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா நம்மளோட ஓன் வேர்ல்ட்ல, அதாவது டே ட்ரீமிங் அப்படின்னா நம்மளோட ஒரு டார்க்கர் சைடு அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். அது வந்து ரியல் லைஃப்ல வந்து நடக்கல, நான் ஆசைப்பட்டேன், ஒரு விஷயம் நடக்கல, ஆனா என்னோட டே ட்ரீமிங்ல வந்து அதை நான் நினைச்சிட்டு இருப்பேன். அதை வந்து நான் யார்ட்டையுமே சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதை வந்து நான் எனக்குள்ளேயே நினைச்சிட்டு இருப்பேன், அவ்வளவுதான். டே ட்ரீமிங்கிறது வந்து நடக்கல, ஆனா அதை வந்து நான் நினைச்சு பார்க்கும்போது அது வந்து எனக்கு ஹாப்பியை கொடுக்குது. அது வந்து ஒரு விதமான பிளஷரை கொடுக்குது. எதுக்காக அப்படின்னா, நம்மளோட இமேஜினேஷனான வேர்ல்ட்ல வந்து நம்ம வைக்கிறது தான் சட்டம். நம்ம வந்து நெகட்டிவ் எல்லாம் நினைக்க மாட்டோம், பாசிட்டிவ் மட்டுமே நினைப்போம். நமக்கு நல்லது மட்டுமே நடக்கிற மாதிரி நினைப்போம். அது வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட பிளஷரபிளா இருக்கும். ஸோ அதுல இருந்து நம்மளால வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டே ட்ரீமிங் வந்து ரியாலிட்டியில இருந்து எஸ்கேப் ஆன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் எக்ஸ்ப்ளோர் இமேஜினேஷன், ரியாலிட்டியில இருந்து எஸ்கேப் ஆகி ஒரு இமேஜினேஷனை வந்து அது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும். அது வந்து ரியாலிட்டி கிடையாது, நம்மளோட இமேஜினேஷனை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றது டே ட்ரீமிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபெராடி என்ன சொல்றாரு அப்படின்னா, நேச்சர் ஆஃப் டே ட்ரீமிங் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். இப்போ வந்து நான் ஒரு விதமா வந்து டே ட்ரீமிங் பண்ணுவேன், இந்த வீடியோ பார்க்குற நீங்க எல்லாருமே ஒரு விதமா வந்து டே ட்ரீமிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை தான் சொல்றாங்க. இந்த டே ட்ரீமிங் வந்து பர்சன் டு பர்சன் வந்து டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது எப்படிலாம் டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய எல்லாருக்குள்ளேயுமே வந்து செக்ஷுவல் டிசைர்ஸ் இருக்கும் இல்லையா, ஆனால் டிஃப்ரெண்டான டிசைர்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்டான செக்ஷுவல் டிசைர்ஸ் இருக்கும். அது மூலயமா நம்மளோட கேரக்டர்ஸ் மூலயமா சர்க்கம்ஸ்டன்ஸ் மூலயமா வந்து நம்மளோட டே ட்ரீமிங் வந்து டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த டே ட்ரீமிங்லேயே வந்து டிஃப்ரெண்டான பிரைமரி ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கு. அந்த பிரைமரி ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து 2 டிஃப்ரெண்ட் கைண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டிசைர்ஸ் இல்லைன்னா விஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டிசைர்ஸ் அண்ட் விஷ் மூலயமா வந்து அது வந்து ஃபுல்ஃபில் ஆகும், அந்த டே ட்ரீமிங் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளோட ஆசை, நம்மளோட டிசைர்ஸ் எல்லாமே நடக்கல அப்படின்னா வந்து நம்ம டே ட்ரீம் மூலமா வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபெராய்டு வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆம்பிஷியஸ் விஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ரெண்டாவது ஒன்று வந்து பாத்தீங்கன்னா எராட்டிக் விஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 2 விஷ் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஆம்பிஷியஸ் விஷ், ரெண்டாவது வந்து எராட்டிக் விஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த விஷ் வந்து எப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட ரியாலிட்டியான லைஃப்ல வந்து அது வந்து நடக்கல, ஆனா வந்து நம்ம மைண்ட் வந்து அதை நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுற ஒரு விஷயத்த வந்து நம்ம டே ட்ரீமிங்ல வந்து நினைச்சு பார்ப்போம். நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து சப்போஸ் ஒரு மர்டர் கமிட் பண்ணிட்டோம், யாரையாவது கொலை பண்ணிட்டோம்னா கூட அதை தைரியமா பப்ளிக் முன்னாடி வந்து நம்ம அக்னாலேஜ் பண்ணுவோமா, ஒத்துக்குவோமா. ஆனா நம்ம வந்து டே ட்ரீம் பண்ணது, நம்மளோட டார்க்கர் சைடு, எல்லாருக்குள்ளேயுமே வந்து ஒரு செக்ஷுவல் டிசைர் இருக்கலாம், சொல்ல முடியாத ஆசைகள் இருக்கலாம், நிறைவேறாத ஆசைகளை வந்து நம்ம நினைச்சு பார்க்கலாம். அதெல்லாம் வந்து வெளியே சொல்றதுக்கு யாருக்குமே தைரியம் கிடையாது. நம்மளோட டே ட்ரீமிங் வந்து யாருமே அக்னாலேஜ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபெராய்ட் சொல்றாரு. இது வந்து ரியல் லைஃப்லயுமே வந்து நிறைய பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். நம்ம டே ட்ரீமிங் வந்து யாருமே டே ட்ரீமிங் ஆர் ஃபேண்டசியை வந்து நம்ம வந்து வெளியே சொல்ல மாட்டோம். ஃபெராய்ட் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, சைல்ட் பிளே இஸ் அன் ஏர்லி ஃப்ரம் ஃபேண்டசி. நம்ம சைல்ட் பிளே தான் ஃபேண்டசியோட ஏர்லி பீரியட். ஏன்னா இந்த சைல்ட் பிளேல இருந்து தான் நம்மளோட ஃபேண்டசி அண்ட் டே ட்ரீமிங் வருது. when we are grown up we stop playing. அதாவது நம்ம வந்து வளர்ந்த உடனே நம்ம விளையாடுறத வந்து நிறுத்திடுறோம். அந்த ப்ளஷர் வந்து நமக்கு அதுல இருந்து கிடைக்கல. நம்ம டீனேஜ் வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட மைண்ட் செட், நம்மளோட கேரக்டர் வந்து எல்லாமே சேஞ்ச் ஆகுது. அதுக்கு தக்கன வந்து நம்ம டே ட்ரீமிங் ஆர் ஃபேண்டசி பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஃபேண்டசி இஸ் அன் அடல்ட் சமிஷன் ஆஃப் அன் சைல்ட் பிளே.
நம்ம வந்து சைல்டா இருக்கிற மாதிரி வந்து சைல்டா இருக்கும்போது ஒரு கேரக்டர்ல இருப்போம் அண்ட் அடல்ட்ஹுட் வந்தோடனே இன்னொரு கேரக்டர்ல இருப்போம். அந்த அடல்ட்ஹுட்டான கேரக்டர் தான் வந்து ஃபேண்டசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடல்ட்ஹுட் வந்தோடனே வர சேஞ்சஸ் தான் ஃபேண்டசி அண்ட் டே ட்ரீமிங் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றான்னு பார்த்தீங்கன்னா சிக்மண்ட் ஃபெராய்டு வந்து சொல்றாரு. சைல்ட் பிளே டிரான்ஸ்ஃபார்மிங் இன்டு ஃபேண்டசி. அதாவது நம்ம ஆல்ரெடி சைல்ட் பிளேனா என்ன, ஃபேண்டசி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்போ வந்து சைல்ட் பிளே வந்து எப்படி ஃபேண்டசியா வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து சைல்ட் பிளே வந்து அதாவது ஒரு சைல்டு வந்து ஆஸ் யூஷுவலா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடல்ட்டை வந்து அப்படியே காப்பி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும். அதோட வேர்ல்டுல வந்து அடல்ட்டை வந்து ஒரு கண் பார்வையில பார்த்துருக்கோம் இல்லையா, அம்மா அப்பா அண்ணன் தம்பி இவங்க எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைல்டு வந்து ஒன்று நினைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி அதுவும் சின்னதுல இருக்கும்போது நம்ம எப்போண்டா பெருசாகும் அப்படின்னு சொல்லி வந்து அது நினைச்சிட்டே இருக்கும். அடல்ட் பண்ற எல்லாத்தையுமே வந்து நம்மளும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும். அது எப்படி வந்து ஃபுல்ஃபில் பண்ணும், அந்த சைல்டோட விஷயம்லாம் எப்படி ஃபுல்ஃபில் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட்டிவான இமேஜினரி சீன் மூலியமா வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கும். அது வந்து தன்னை ஒரு என்னாக்ட் பண்ணிக்கும். நம்ம வந்து ஒரு சைல்டு வந்து அடல்ட் மாதிரியே வந்து என்னாக்ட் பண்ணி அதோட ஆசை, அதாவது அடல்ட் ஆகணும் அப்படிங்கிற டிசையர்ஸ் எல்லாமே அது வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சின்னதுல வந்து எல்லாருமே வந்து இந்த சோறு பொங்கி எல்லாம் விளையாடுவாங்க இல்லையா, அதெல்லாம் எதனால வந்திருக்கு அப்படின்னா வீட்டில் நார்மலாகவே நம்ம அம்மா வந்து குக் பண்ணுவாங்க. அவங்க வந்து குக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஆனால் அந்த குக்கிங்க்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குது, எவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரியாது. அந்த அம்மாவோட பிளேஸில் வந்து நம்மளே ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்மளே வந்து குக் பண்ணி விளையாடுற மாதிரி விளையாடுவோம் இல்லையா, அதை தான் வந்து சொல்கிறாங்க. ஒரு சைல்டு வந்து அடல்ட்டாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு அந்த அடல்ட் மாதிரி வந்து என்னாக்ட் பண்ணி அதுலேருந்து வர்ற ப்ளஷரை வந்து என்ஜாய் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஒரு ஃபிக்ஷனல் கிரியேஷன் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கிரேட்டான ப்ளஷர் கொடுக்குமா. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ரியாலிட்டியில் வந்து அது நடக்கலைனாலுமே நம்மளோட இமேஜினரி வேர்ல்டில் நமக்கு பிடிச்சது எல்லாமே நடந்த மாதிரி நம்மளாவே இமேஜின் பண்ணிக்கிறப்ப வந்து அது வந்து நமக்கு ஒரு கிரேட்டான ப்ளஷர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்போ வந்து ஒரு சைல்டு வந்து க்ரோ அப் ஆகுது அப்படின்னா அடல்ட் மாதிரி ஒரு சைல்டு வந்து அடல்ட் மாதிரி க்ரோ அப் ஆனதுக்கு பிறகு நிறைய வந்து டிஃபிகல்ட்டி இது பண்ணும். அந்த சைல்டு வந்து என்ன டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணும், ஒரு சைல்டு வந்து அடல்ட்டாக மாறுது அப்படின்னா டிஃபிகல்ட்டி என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுதுன்னா ஒரு சைல்டாக இருக்கும் போது அது சைல்ட் பிளே பண்ணும்போது அதுக்கு வந்து ஒரு ப்ளஷர் கிடைச்சிருக்கும் இல்லையா, அந்த ப்ளஷரை வந்து அதால் வந்து ஃபர்கெட் பண்ண முடியாது, அந்த ப்ளஷரை வந்து அதால் மறக்க முடியாது. அதனால் அது வந்து நிறைய டிஃபிகல்ட்டியை வந்து ஃபேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த டிஃபிகல்ட்டியை ஃபேஸ் பண்ணுறதுனாலே அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ளஷருக்கு வந்து அதுக்கு தெரியாமல் அது அடிக்ட் ஆனதுனால அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேண்டசியை வந்து கிரியேட் பண்ண தொடங்குது. அது அடல்ட்டாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது அது வந்து என்ன பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னா ஃபேண்டசியை வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிக்குது. ஆக்சுவலி ஃபேண்டசியை பற்றி வந்து நம்மளோட சேனலில் பார்ட் 1 வீடியோவில் போட்டிருக்கேன், அதை பார்த்துட்டு இதை வந்து பாருங்கள். அண்ட் தென் ஃபெராய்டு வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா when he stops playing he fantasize. அதாவது நம்ம எப்போ விளையாடுறத ஸ்டாப் பண்ணுறோமோ அப்போ வந்து நம்ம ஃபேண்டசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு சைல்ட் பிளே வந்து ஸ்டாப் ஆனதும் ஃபேண்டசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபேண்டசைஸ் அப்படின்னா நமக்குள்ள ஒரு ஹிடன் ட்ரூத் இருக்கும் இல்லையா, வெளியே வந்து யார்கிட்டையுமே அதை வந்து நம்ம சொல்ல முடியாத ஆசைகளாக இருக்கலாம், சொல்ல முடியாத விஷஸாக இருக்கலாம், இது வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையுமே சொல்லாமல் நம்மளா இமேஜின் பண்ணி பார்ப்போம் இல்லையா, அது எல்லாமே வந்து நம்ம யார்கிட்டையுமே சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அடல்ட் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருப்பாங்களாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேண்டசைஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுல, அவங்களோட ஃபேண்டசி வந்து யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுறதுல வந்து ரொம்பவே கவனமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. so much that so that first he could destiny in extension of fantasy. எதுக்காக அப்படின்னா அவங்க ஃபேண்டசி வந்து அவங்களோட டார்க்கர் சைடு, ஆக்சுவலி வந்து நான் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக டார்க்கர் சைடு அப்படிங்கிற வேர்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எஸ்ஸே எழுதும்போது டார்க்கர் சைடு அப்படிங்கிற வேர்டை வந்து மென்ஷன் பண்ண தேவையில்லை. அவங்க அந்த டார்க்கர் சைடை வந்து நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் முன்னாடியோ இல்லை அந்த சொசைட்டி முன்னாடியோ காட்டுறது வந்து அடல்ட்டுக்கு வந்து பிடிக்காது. தனக்குள்ள தானே வந்து ஒரு சீக்ரெட்டான ஃபேஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அடல்ட்டுமே நினச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
எப்பவும் வந்து ஒரு சைல்டு விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒரு அந்த ஒரு சைல்டு என்ன ஒரு விளையாண்டுட்டு இருக்கும்போது, இப்போ நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு குழந்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம ஒரு 10 100 பேருக்கு நடுவில் அந்த குழந்தைய விட்டாலுமே அது விளையாண்டுட்டு தான் இருக்கும். அதை யாரு பாக்குறாங்க, அதை யாரு அப்சர்வ் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கறது கூட அது வந்து நோட்டீஸ் பண்ணாம அதோட வேர்ல்டுல வந்து அது வந்து பிஸியா இருக்கும். அதோட வயசுக்கு வந்து அது விளையாண்டுட்டு இருக்கும். அதை வந்து யாரும் கவனிக்கிறாங்களா இல்லையாங்கிறத கூட அது வந்து பார்க்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அடல்ட் வந்து அப்படி கிடையாது. அடல்ட் வந்து இப்போ நம்ம ஒரு 10 பேருக்கு நடுவில் நிக்கிறோம் அப்படின்னா நம்மள வந்து யார் யாரெல்லாம் பாக்குறாங்க அப்படிங்கறத நம்ம முதல்ல அப்சர்வ் பண்ணுவோம். அதனாலேயே வந்து நம்ம டிசையர்ஸ் எல்லாமே வந்து வெளிக்காட்டிக்க கூடாது அப்படிங்கறது நினைப்போம். நம்ம எப்போ வந்து நம்மளை இவங்க எல்லாம் பார்ப்பாங்க, சோ நம்ம இந்த இடத்துல வந்து இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோமோ, நமக்கு எப்போ அந்த மெச்சூரிட்டி ஹிட் ஆகுதோ அப்போ வந்து நம்ம அடல்ட்டா க்ரோன் அப் ஆக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபெராய்ட் சொல்றாரு. இது எல்லாமே யாரு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சிக்மண்ட் ஃபெராய்டு வந்து அவரோட எஸ்ஸேல சொல்றாரு. இந்த இமேஜினரி என்கேஜ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து இமேஜினரி ஃபேண்டசியை வந்து இமேஜினரி என்கேஜ்மெண்ட்ஸ் இல்ல அப்படின்னா ஃபேண்டசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது எல்லாமே ஒரு பிளஷரபிளுக்காக மட்டும்தான். அப்படி இது வந்து நம்ம நினைச்சு பார்க்கும்போது நமக்கு வேணுங்கிறதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்காதது, நமக்கு நடக்கணும்னு ஆசைப்பட்டது எல்லாமே நம்ம நினைச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு பிளஷரை கொடுக்குது. அதனால வந்து இதை எல்லாருமே வந்து நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதான் ஆனாலுமே ஒரு கில்ட்டான பிளஷர் இருக்குமா சம்டைம்ஸ். நம்ம ஏதாவது யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹைட் பண்ணி வச்சு நம்ம நினைக்கிற விஷயங்களை நம்ம நினைச்சு பிளஷரபிளா இருக்கும்போது அது சம்டைம்ஸ் நமக்கு வந்து ஒரு கில்ட்டி ஃபீலிங் கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் தென் டே ட்ரீமிங்க்கும் கிரியேட்டிவ் ரைட்டிங்க்கும் என்ன சம்பந்தம், டே ட்ரீமிங் மூலியமா கிரியேட்டிவ் ரைட்டிங் வந்து எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டாபிக்கை வந்து நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் அந்த டாபிக்ல வந்து கேட்டாங்க அப்படின்னா டே ட்ரீமிங் கிரியேட்டிவ் ரைட்டிங்னு கேட்டாங்கன்னா நான் கொடுத்துருக்கிற ஹிண்ட்ஸை வச்சே நீங்க வந்து பெரிய எஸ்ஸே நோட்ஸா வந்து நீங்க எழுதிக்கலாம். அண்ட் தென் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் லைக் ஃபேண்டசி மாதிரி தான் நம்ம டே ட்ரீமிங்கும் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். எப்படி ஒரு டே ட்ரீம் சைல்ட் பிளேல இருந்து ஃபேண்டசியும் டே ட்ரீமிங்கும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதோ அதே மாதிரி நம்ம ஃபேண்டசியில இருந்து ஒரு கிரியேட்டிவ் ரைட்டிங் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ வந்து ஒரு பாப்புலரான நாவலா இருக்கலாம், இல்லை ஒரு கிரியேட்டிவ் ரைட்டிங்கான திங்ஸ் எல்லாமே எதோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டே ட்ரீமிங்கோட ஃபேண்டசியா தான் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம ஃபெராய்டு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாப்புலரான கிரியேட்டிவ் ரைட்டிங் இருக்கு இல்லையா, ஒரு நாவலா இருக்கலாம், ஒரு ரொமான்ஸா இருக்கலாம், ஒரு ஷார்ட் ஸ்டோரியா இருக்கலாம், இது எல்லாமே எதை ரிசம்பிள் பண்ணுது அப்படின்னா டே ட்ரீமிங்ல வந்து நம்ம ஒரு ஆம்பிஷியஸான விஷல இருப்போம் இல்லையா, ஆம்பிஷியஸ் விஷ் அண்ட் எராட்டிக் விஷல இருப்போம்ல, அதோட ரிசம்பிள் தான் வந்து நம்மளோட நாவல், ரொமான்ஸ் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி எல்லாமே நம்மளோட கிரியேட்டிவ் ரைட்டிங் எல்லாமே அதுல இருந்து தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ஹீரோயிக் பாப்புலர் ரொமான்ஸ் கூட ஏதாவது ஒரு ஆத்தரோட டே ட்ரீமிங்கா இருக்கலாம். அவங்க வந்து நம்ம இப்படி ஒரு ஹீரோயிக்கா இருக்கணும்னு வந்து ஒரு டே ட்ரீமிங்ல நினைச்சாங்கன்னா அதை வச்சு கூட அவங்க எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு ஜஸ்ட் லைக் ஒரு டே ட்ரீமிங் வந்து கிரியேட்டிவ் ஒர்க்கா எப்படி அண்டர்லைன் ஆகுது அப்படின்னா ஒரு ஆத்தரோட இப்போ வந்து ஒரு ஃபிக்ஷனல் ஒர்க் வந்து ஒருத்தங்க எழுதுறாங்க, ஒரு ஆத்தர் எழுதுறாங்கன்னா அதுல வந்து கண்டிப்பான முறையில அவங்களோட டிசையர்ஸ் வந்து இருக்கும். அந்த டிசையர்ஸ் விஷ் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி அவங்களோட ரைட்டிங் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்களோட கிரியேட்டிவ் ரைட்டிங்ல வந்து அவங்களோட டே ட்ரீமிங்ல வர்ற விஷ் எல்லாமே ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் தென் இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபெராய்டு வந்து பிலீவ் பண்றாரு அப்படின்னா நம்மளோட ஹியூமன் மைண்ட் வந்து 3 பார்ட்டா வந்து டிவைட் பண்றாங்க. என்னெல்லாம் பாத்தீங்கன்னா இட்ல வந்து பேசிக் டிசையர்ஸ் அண்ட் ஈகோ வந்து ரியாலிட்டி அண்ட் சூப்பர் ஈகோ வந்து மாரல் அண்ட் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 வந்து டிவைட் பண்றாங்க. இப்போ வந்து டே ட்ரீமிங் வந்து எதுல இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டே ட்ரீமிங் வந்து இட் அண்ட் ஈகோ தான் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஒரு ரியலிஸ்டிக்கான ஸ்டோரியா மாறுறதுக்கு வந்து இட் அண்ட் ஈகோ வந்து ஹெல்ப் பண்ணுது. அதே சூப்பர் ஈகோ வந்து அதுக்கு ஒரு மாரல் அண்ட் சொசைட்டியல் இன்ஃப்ளூயன்ஸை வந்து ஆட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மொத்தத்தில் இட் அண்ட் ஈகோ மூலியமா டே ட்ரீமிங் வருது. சூப்பர் ஈகோ வந்து அதுக்கு மாரல் அண்ட் சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஆட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு கிரியேட்டிவ் ரைட்டிங் இருக்கு இல்லையா, கிரியேட்டிவ் ரைட்டிங் வந்து ஒரு பேலன்ஸா கிரியேட்டிவ் ரைட்டிங் இஸ் about balance 3 parts. இந்த 3 பார்ட்ஸையுமே வந்து பேலன்ஸ் பண்றது வந்து கிரியேட்டிவ் ரைட்டிங்கால, இந்த 3 பார்ட்ஸால கிரியேட்டிவ் ரைட்டிங் வந்து பேலன்ஸ் பண்ண முடியும். எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மீனிங்ஃபுல் ஸ்டோரியை வந்து கிரியேட் பண்றதுக்கு இந்த 3 பார்ட்ஸால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபெராய்டு வந்து எம்பசைஸ் தட் மச் ஆஃப் அவர் கிரியேட்டிவ் கம்ஸ் ஃப்ரம். ஃபெராய்டு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கிரியேட்டிவிட்டி எல்லாமே ஒரு அன்கான்சியஸ் மைண்ட் ஸ்டேட்ல இருந்து தான் வருது, நம்மளோட ஹிடன் தாட்ஸ் அண்ட் டிசைர்ஸ்ல இருந்து தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்னன்னா
கிரியேட்டிவிட்டி எல்லாமே நம்ம அன்கான்ஷியஸ் ஸ்டேட்லேயும் ஹிடன் தாட்ஸ்லேருந்தையும் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரைட்டிங் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது, நல்லா டீப்பாக ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அன்கான்ஷியஸ் எலமெண்ட் எல்லாமே ஒரு சர்ஃபேஸ்க்கு வரும்போது, நம்மள அறியாமே நம்ம ஏதாவது யோசிச்சிருப்போம் இல்லையா, அது எல்லாமே நம்ம ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு அக்செப்டபிளான கண்ட்ரோல்டான கிரியேட்டிவ் ரைட்டிங் நமக்கு கிடைக்கும். நம்ம அன்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து நம்ம எழுதும்போது ஒரு கிரியேட்டிவ் ரைட்டிங் ஆட்டோமேட்டிக்காக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ப்ராசஸ் எல்லாமே எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹிடன் தாட்ஸ் எல்லாமே ஒரு பாலிஸ்டான ஸ்டோரியாக வர்றதுக்கு இதெல்லாமே ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டிங்கன்னா, எல்லாத்துக்குள்ளேயுமே இண்டிவிஜுவலாக ஒரு செக்ஷுவல் டிசைர்ஸ் இருக்கும். ஆனால் வெளிப்படையாக இதெல்லாம் யாருமே யார்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஒரு ஆத்தரால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பான முறையில் அவங்களோட ஒர்க் மூலியமா அவங்களால இதை வந்து ஒரு ஸ்டோரியா வெளிக்கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெராய்ட் சொல்றாரு. ஃபெராய்ட் இன்னொன்னு என்ன பிலீவ் பண்றாங்க அப்படின்னா, ரைட்டிங் வந்து ஒரு தெரப்பெட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டிங் வந்து ஒரு தெரப்பி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் தென் இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்போ வந்து டே ட்ரீமிங் வந்து டே ட்ரீமிங்கும் ஃபேண்டசியும் ஒரு ஸ்டோரியா ஒரு ரைட்டிங்ஸா வந்து ரிலீஸ் ஆகுதோ, அப்போ வந்து நம்மளால ஒரு எமோஷனல் கண்ட்ரோலை வந்து கொண்டு வர முடியும். அது வந்து ஒரு இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட். நம்ம வந்து எமோஷனலி வந்து பேலன்ஸா இருப்போம். ஒரு ரைட்டிங் மூலமா நம்ம அதை வெளிக்கொண்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து எமோஷனலி ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரைட்டிங் கேன் ஹெல்ப் பீப்புள் ஃபீல் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு ரைட்டிங் மூலியமா பீப்புள் வந்து பெட்டரா ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அச்சீவ் சென்ஸ் ஆஃப் எமோஷனல் பேலன்ஸ். ஒன்று ரைட் பண்றது மூலியமா நம்ம வந்து ஒரு எமோஷனல் சென்ஸ் ஆஃப் பேலன்ஸை வந்து நம்மளால அட்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மொத்தத்தில் வந்து இவ்வளோதான் வந்து நம்மளோட கிரியேட்டிவ் ரைட்டிங் அண்ட் டே ட்ரீமிங் சம்மரி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.